வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு ரொம்ப ரணகலமாவே இருந்தது. ரொம்ப வேகமா மேல போயிட்டு கீழ வந்துட்டு இருந்தது. ஸோ ரீசன் பிஹைண்ட் ஆர்பிஐ பாலிசியோட அனௌன்ஸ்மெண்ட்ஸு. ப்ளஸ் வந்து எஃப்ஐஐஸுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில்டு வீடியோ ஒண்ணு நேத்திக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெப்போ ரேட்னா என்ன? அ எஃப்ஐஐஸுக்கு வந்து இதனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு. பார்க்காதவங்க அத போய் பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு? மண்டே எப்படி ஆகும்? நடுவுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது அரௌண்ட் 23,368ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் என்னன்னா, நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டிய பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடிஞ்ச அ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 4:00 இந்த டைம்ல முடிஞ்சது. அங்கிருந்து மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 360 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நெறைய ரீசன் சொல்றாங்க. நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. யுஎஸ் ஈரான் இஷ்யூ ஒண்ணு போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டுருக்கு. உங்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி மேல செபி வந்து ஒரு சில அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது இன்னும் ப்ரூவ் ஆகல. பட் அது ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க டபுள் செக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லேக்ஸ் க்ரோஸ் வந்து ஏதோ இன்கம் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான். டீடைல்டா இதை பத்தி நம்ம ஒரு சேனல்ல நம்ம பேச முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூகுள் பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு சில டேட்டா வந்து வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் வந்து இது வந்து சாட் ஜிபிடியில் நான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 21-25லேருந்து கிட்டத்தட்ட 15 லேக்ஸ் குரோர் வந்து ரெவன்யூ வந்து மிஸ்பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓவராலாக அவங்களுடைய இன்கம் வந்து கிட்டத்தட்ட 99% வந்து ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிலேருந்து ஜென்ரேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணீங்கன்னா தெரியும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் வந்து ரொம்ப பெருசாக இதில் இருந்துருக்கு. கிட்டத்தட்ட 10-11% வந்து அதில் பண்ணியிருக்காங்க. அதோடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31 லட்சம், சாரி 1, 10, 100, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம், 3 கோடிக்கு மேலே இருக்கிற ஷேர்ஸ் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா வச்சிருக்காங்கன்னா 2023 இருந்து செப்டம்பர் 23 இருந்து வச்சிருக்காங்க. இது மணி கண்ட்ரோல்ல இந்த டேட்டா இருக்கு. ஸோ ஒருவேளை எல்ஐசியில் யாராவது ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இன் கம்மிங் டேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து வால்டைல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தப்பான அலிகேஷன். ஸோ எங்கிட்ட இருந்து வந்த ஜென்ரேட் ஆன இல்லை வந்த இன்கம் எல்லாமே ப்ராப்பரான இதில் தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே என்னால் இதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. வேணுங்கிறவங்க கூகுளில் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்ஐசியோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது என்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்னைக்கு நியூஸ்ல இருந்துன்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 428 இருந்தது. என்னைக்குன்னா போன மாசம் 26ஆம் தேதி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா 400 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 கிட்டத்தட்ட ஒரு 7% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து அட்வான்ஸா அவங்களுக்கு தெரிஞ்சு அது ஆச்சா இல்லை அப்படிங்கிறதால எதுவும் தெரியல. நீங்க எல்ஐசியில் ஏதாவது நீங்க ட்ரேட் பண்றீங்க, இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஜிசெக்ல வந்து கிட்டத்தட்ட 7% வந்து அவங்க இன்கம் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்கமுக்கு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுற இன்கமுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து ஈக்விட்டிக்கு இந்த இது அவங்களுக்கு கிடையாது. என்ன அவங்களுக்கு வந்து அதில் டேக்ஸ் ரிலீஃப் எதுவும் இல்லை. ஒருவேளை எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணலான்னா, கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பாண்டை கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் கொலாட்ரலாக வச்சு
F&Oல அவங்க ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ அதனால மார்க்கெட் ரியாக்ஷன் ஏதாவது இருக்கும். ஓவராலாவே மார்க்கெட் வந்து டெய்லி இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு மேக்ஸிமம் ட்ரேட் ஆகுது. அந்த நியூஸ் பேஸ்டில் அன்னைக்கு ஏதாவது முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் ட்ரேடு பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் அவங்களுடைய ப்ராஃபிட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஆப்ஷன் செல் பண்ணுறேன், என்னால் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல. டக்குன்னு வச்சிருந்தோம்னா லாஸில் போய் முடியுது. மறுபடியும் அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ப்ராஃபிட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் லாஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 350-360 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ ட்ரேட் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஓப்பனில் ஒரு அரௌண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகலாம், இல்லை மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம் ஏதாவது நியூஸ் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. பட் முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். இது வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டே சார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுனால இது இந்த சார்ட்டோட பேட்டர்னை பார்க்குறப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதுதான் டே சார்ட்டோட க்ளோசிங் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 23,000. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு சப்போர்ட் வந்து 23,000 ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை கன்சல்டேஷன் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை இது பிரேக் ஆகுதுன்னா நம்ம இமிடியட்டா ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாம திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி ஃபாலோ ஆகும். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பேட்டர்ன் படி எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா கிட்டத்தட்ட 23,250 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இனி வர நாட்கள் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. அண்ட் டெய்லி மார்னிங் நம்ம சேனலில் லைவில் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மார்னிங் லைவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.